திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வான்வழி வேத வகுப்பு வழியாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக ஏசாயா 53வது அதிகாரத்திலிருந்து நாம் அநேக விஷயங்களை கவனிக்கிறோம். ஒரு வார்த்தை ஒரு வரி ஆனாலும் அதன் ஆழத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்காக மரிக்க வந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூரண அழகுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நமக்காக அவர் அந்த பாடுகளை படும் பொழுது நாம் அவரை பார்க்கத்தக்க ரூபம் இல்லையா அவருக்கு. சொல்லுவோம் சில நேரத்தில் யாரையாவது பார்த்து அவன் முகத்தை பார்க்கவே முடியல, பார்க்குற முகமா அது. அந்த மாதிரி நாம் சிலரை ஒரு வருத்தத்திலையும் சொல்லலாம் அல்லது கேலியாகவும் சொல்லலாம். இங்கே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளாலே, அவர் நொறுக்கப்பட்டதினால, அவருடைய அந்த அவலட்சணம் அலங்கோலமாக அவர் ஆக்கப்பட்டதினாலே பாவத்து நிமித்தமாக அவரை பார்க்கத்தக்கதான ஒரு ரூபம் இல்லையாம். சில நேரங்களில் விபத்து நடக்கும் பொழுது அவருடைய முகம் சிதைந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பேப்பரில் கூட படிப்போம். அதுபோல நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக நாம் சிதைந்து அழிய வேண்டியவர்கள். ஆனால் அவர் சிதைந்தார். அவரை பார்ப்பதற்கு ஏற்ற ரூபம் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் யார்? ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, பூரண அழகுள்ளவர். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காகத்தான். ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கும் பொழுது, பரவாயில்லப்பா, நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், இப்போ நாம் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு விதத்தில் சரி. ஆனால் இந்த ரட்சிப்பை, இவ்வளவு பாடுபட்டு அவர் கொடுத்த இந்த இலவசமான ரட்சிப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம் எப்படி வாழுகிறோம்? பாவத்தை விரும்பி இன்னும் அதில் மகிழ்ந்து செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது பாவத்தை விட்டு ஓய்ந்து பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்திக்கணும் இல்லையா? தொடர்ந்து கேட்போம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, போதகர்களே, வேத மாணவர்களே, திருச்சபை மக்களே, உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டில் அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன புத்தகம், ஏசாயா தீர்க்க தரிசனத்திலிருந்து 53ஆம் அதிகாரத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த 53ஆம் அதிகாரத்தை போன்ற ஒரு சிறப்பான செய்தி இயேசுனுடைய வாழ்வை குறித்து, குறிப்பாக இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்து இவ்வளவு வல்லமையான, கம்பீரமான, உணர்ச்சி பூர்வமான ஒரு தீர்க்க தரிசன பகுதியை நீங்கள் பைபிள் எங்கும் படிக்க முடியாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 30 முறைக்கு மேலே ஏசாயா தீர்க்க தரிசனத்தினுடைய மேற்கோள்களை, அது எவ்விதமாக நிறைவேறினது என்பதை புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவி எழுதப்பட்டிருக்கிறார்கள். இதை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய 2வது பகுதி வாசிக்கிறேன், கேளுங்கள். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ரூபம் என்று சொன்னால் வெளிப்புறமான தோற்றம். நாம் அவரை பார்க்கும்போது நாம் விரும்ப முடியாத, தலை திருப்பிக் கொள்ளக்கூடிய சூழலில் அருவருக்கத்தக்கதாக, வேதனை உரையத்தக்கதாக அவருடைய முகம், அவருடைய உடல் காணப்பட்டதாம். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. தேவனுடைய குமாரனுக்கு இந்த நிலைமை ஏன் ஏற்பட்டது? எப்பொழுது ஏற்பட்டது? எதனால் ஏற்பட்டது? ஆச்சரியமா இருக்கு இல்லையா நண்பர்களே? அவருக்கு அழகும் சௌந்தரியமும் இல்லாததுனால நாம் அவரை பார்த்து விட்டு முகத்தை திருப்பி கொண்டோமா? எனக்கு தெரிந்த உண்மையான ஒரு கதை உண்டு.
ஒரு பையன், அவனுக்கு ஒரு 7 வயது இருக்கும். அவனுக்கு எப்போதும் ஒரு மனதில் வருத்தம் இருந்தது. அந்த வருத்தம் என்னன்னா, அவனுடைய தாய் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? அவனுடைய ஆண்டி, சித்தி, குடும்பத்தில் உள்ளவர்கள், தெருவில் உள்ளவர்கள்லாம் அழகா இருக்கும்போது தன்னுடைய தாய் மட்டும் ஏன் இந்த பேயை போல் இருக்கிறார் என்று அவனுக்கு ஒரு வருத்தம். ஆனால் தாயினிடத்தில் அவன் எப்போதும் கேட்டதில்லை. ஆனால் அந்த தாய் முகத்தை பார்த்தே அவன் வளர்ந்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு எண்ணம், என்னுடைய அம்மா ஸ்கூல் பக்கம் வரக்கூடாது. ஒரு நாள் தாய் தன்னுடைய மகன் சாப்பிடாமல் போய்விட்டான் என்று அவனுக்கு உணவு எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு போன போது, பள்ளியிலே மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் அலறி அடித்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள். பிறகு பிள்ளைகள் எப்படியோ கண்டுபிடித்தார்கள் இது இன்னாருடைய அம்மா என்று. அப்பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த பையனிடத்தில், உங்க அம்மா ஏன் பேய் மாதிரி இருக்காங்க, உங்க அம்மா ஏன் பேய் மாதிரி இருக்காங்க என்று கேட்டார்கள். பையனுடைய உள்ளம் உடைந்தது, கண்ணீர் வந்தது, அவமானம் ஏற்பட்டது. அந்த சிறு பிள்ளையினுடைய நெஞ்சம் தாங்க முடியாமல் வலித்தது. தாய் கொண்டு வந்த உணவை அவன் சாப்பிடவில்லை. மாலையிலே வீட்டுக்கு கோபமாக வந்தான். உணவை வீசி எறிந்தான். அவன் அம்மாவை பார்த்து சொன்னான், உன்னை நான் பள்ளிக்கூட தண்டை வரக்கூடாது என்று சொல்லியிருந்தேனே, நீ ஏன் வந்தாய் என்று கேட்டான். மகனே, நீ சாப்பிடாமல் போய்விட்டாய், நீ பசியினால் மயங்கி விடக்கூடும், ஆகவே உனக்கு பிடித்த உணவை நான் செய்து கொண்டு வந்தேன் என்று அம்மா சொன்னார்கள். இருந்தாலும் பையன் விடுவதாக இல்லை. நீ ஏன் வந்தாய், என்னுடைய முகத்தை காண்பித்தாய், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பேயின் பிள்ளை என்று என்னை அழைக்கிறார்கள் என்று சொல்லி கதற ஆரம்பித்தான். அப்பொழுது தாய் அவனை மடியிலே கிடத்தி, தன்னுடைய முகம் இந்த பேய் போல மாறினதற்கு என்ன காரணம், இந்த அசிங்கமான நிலைக்கு என்ன காரணம்? மகனே, நீ 6 மாத குழந்தையாயிருந்த போது உன்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார். நீ 9 மாத குழந்தையாயிருந்த போது நம்முடைய வீடு தீப்பற்றி எரிந்தது. அது இரவிலே நடந்தது. உன்னை நான் என் மார்பிலே அடைத்துக் கொண்டு அந்த நெருப்பிலே துள்ளி வெளியே வந்தேன். அப்பொழுது என்னுடைய முகம் இந்த நெருப்பிலே சிதைந்து விட்டது மகனே என்று சொன்னான். அதை கேட்ட அந்த சின்ன பையன் அந்த தாயின் முகத்தை கட்டி பிடித்து நூற்றுக்கணக்கான முத்தங்களை சொரிந்து, அம்மா, உங்களைப் போல அழகானவர் யாருமே இல்லை, என்னுடைய உயிர் உங்கள் முகத்தில் தெரிகிறது, அந்த தீயிலே நான் எரிந்திருக்க வேண்டும், நீ என் உயிரை காப்பாற்றியதனால் உன் முகம் இப்படி ஆனது, ஆகவே என்னுடைய உயிரை உன் முகம் வெளிப்படுத்துகிறது, மை லைஃப் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ் என்று அவன் சொன்னானாம். சகோதரர்களே, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நாம் அவரை காணும்போது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லை. நாம் நம்முடைய தலையை திருப்பிக் கொண்டோம். ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்ததனாலே, நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டதனாலே அந்த சிலுவை அவரை அவிதமாக மாற்றிவிட்டது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். சகோதரர்களே, சில வசனங்கள் உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 10வது வசனம், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், அவர் தலை தங்க மயிராயிருக்கிறது, அவர் தலை மயிர் சுருள் சுருளாகவும் காகத்தைப் போல கருமையுமாயிருக்கிறது, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும்
பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அவர் கன்னங்கள் சுகந்த வர்க்கமிட்ட பாதியைப் போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவருடைய உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது, வாசனை உள்ள வெள்ளை போலும் அதிலிருந்து வடிகிறது. அவருடைய கரங்கள் படிக பச்சை பதித்த வெள்ளை வளையல்களைப் போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீல இரத்தனங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்கள் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூணை போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருவைப் போலவும் சிறப்பாயிருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர், எருசலேமின் குமார்த்திகளே, இவரே என் சிநேகிதர். இந்த வர்ணனையை நீங்கள் படிப்பீர்கள். இது இயேசு கிறிஸ்துவினுடைய அழகுக்கு ஒப்பாக பேசப்பட்ட ஒரு வேத பகுதி. இவ்வளவு அழகானவர் தான் நாம் விரும்பத்தக்க ரூபமற்றவராய் மாறினார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மீது போட்டதனாலே அவர் அந்த கோலம் அடைந்தார். அவரை காணும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையமாயிற்று. இயேசு பூமியில் இருந்த போது ஒரு கட்டத்தில் பேதுரு, யோவான், யாக்கோபை அழைத்து கொண்டு அவர் மலையின் மீது சென்ற போது அவர் மறுரூபமானார். அந்த காட்சியை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். He was like a sun shine brighter than any white. அப்பேற்பட்ட வெண்மையா இருந்தாராம். ஆனால் இப்பொழுது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. 3 வார்த்தைகள் இங்கே பேசப்பட்டிருக்கு. நோ ஃபார்ம், நோ காம்லினஸ், நோ பியூட்டி. நாம் அவரை காணும்போது அவருக்கு ரூபம் அடையாளம் இல்லாமல் போய்விட்டது. அசிங்கமாக இருந்தது, கொடுமையாக இருந்தது, அது மிகவும் வேதனைக்குரியதாக இருந்தது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆகவே நாம் அவரை கண்டபோது நாம் தலைகளை திருப்பிக் கொண்டோம். அவர் வேதனையோடு அவர் சிலுவையிலே தொங்கும் போது நாம் அவரை பார்க்கும்படி நம்முடைய கண்களை மறைத்து கொண்டோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய நீதியை நமக்கு தந்தார். நம்முடைய அழுக்கை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தந்தார். ஆகவே இப்பொழுது இயேசுவினுடைய முகம், அவருடைய சிலுவை நாம் விரும்புவதற்கேற்றதாக இல்லை. He has no comeliness, no beauty, no form. Therefore we turn our head. ஆகையினாலே நாம் நம்முடைய தலையை திருப்பிக் கொண்டோம். சகோதரரே, யோபு என்ற பரிசுத்தவான் அவனுடைய வாழ்நாள் காலத்தில் அவன் சோதிக்கப்பட்ட போது
அவனுடைய உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் மட்டுமாக கடுமையான கொப்பள வியாதினாலே சீழினாலே தோல் முழுவதும் அழிந்தவனாக எலும்புகள் துருத்தி கொண்டு தெரியத்தக்கதாக அவன் துன்பப்பட்டான். அதை கண்ட அவனுடைய உற்றார் உறவினர் மனைவி யாவரும் அவனை ஆலோசித்தார்கள். யோபனுடைய புத்தகம் 19ஆம் அதிகாரம். பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசி ஆனேன். கவனியுங்கள், நான் என் வேலைக்காரனை கூப்பிடும்போது அவன் எனக்கு உத்தரவு கொடான், என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. கவனியுங்கள், என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் பரிதபிக்கிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் மனைவியாலே, வேலைக்காரர்களாலே, உறவினர்களாலே, பிள்ளைகளாலே, சமுதாயத்தினாலே எவ்வளவு அருவருக்கப்படுகிறான் என்று பாருங்கள். யோபனுடைய புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்றேன், புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்றேன். என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார்? சகோதரர்களே, யோபு தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் தன் முகத்தை பார்க்க முடியாத அருவருப்பு ஏற்பட்ட போது நடந்ததாக இந்த வசனங்களில் நாம் படிக்கிறோம். இதைவிட கேவலமாக, இதைவிட மோசமாக இயேசு சிலுவையிலே தொங்கும்போது அந்த காட்சி காணப்பட்டது. பாருங்கள், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இந்த காட்சி நம்முடைய உள்ளத்தை தைக்கும், நம்முடைய ஆழ்மனதை விட்டும். ஆம், நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மீது வைக்கப்பட்டதனால, அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமக்கும் நபராக மாறினதனால அவருடைய முகம் இவ்விதமாக அந்தகாரப்பட்டது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. யோவான் எழுதிய சுவிசேஷம் 13ஆவது அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கடற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலைகளால் துடைக்கவும் தொடங்கினார். அன்பர்களே, கணித்துக்குரிய தோழர்களே, பரிசுத்தவான்களே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து, இந்த அண்ட சராசரங்களை யாவற்றையும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்து, அவர் மனிதனாக வந்த பொழுது ஒரு அடிமையின் கோலமாக அவர் தன்னுடைய வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து தன்னுடைய சீஷருடைய கால்களை முழங்காலிட்டு கழுவ ஆரம்பித்தார். இன்னொரு துண்டினாலே அவருடைய காலை துடைக்க ஆரம்பித்தார். இந்த காட்சி யூதர்கள் மத்தியில எஜமானர்களுக்கு வேலைக்காரர்கள் அடிமைகள் செய்வார்கள். இயேசு தம்மை அடிமையிலும் அடிமையாக தன்னை காண்பித்தார். Jesus was not pretending. He was teaching them how low his mind is now. இயேசு ஏதோ ஒரு வகையாக அதை காண்பிக்காமல் தன்னுடைய மனது எவ்வளவாய் தாழ்ந்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு விளக்கினார். அவருடைய கால்களை கழுவினார். இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தை கழுவும்படி இந்த இயேசு விரும்புகிறார். நீங்கள் அந்த சிலுவையிலே பார்க்கிற அவருடைய முகம் அழகில்லை, சௌந்தரியம் இல்லை, நாம் விரும்பத்தக்க ரூபம் இல்லை, உண்மைதான். ஆனால் அந்த முகத்தை கொண்டுதான் உங்கள் இருதயத்தை சுத்தமாக்கவும், உங்களை பரிசுத்தமாக்கவும், உங்கள் பாவங்களை மன்னிக்கவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார்.
அன்பானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் கேட்ட இந்த கண்ணீர் செய்தி உங்களை மாற்ற வேண்டும். தாயே, தகப்பனே, வாலிபனே, வாலிப பிள்ளையே, இந்த கடைசி காலத்தில் எல்லா மோகத்திலும் சிக்கிக் கொண்டு தவிக்கிற இளைஞர்களே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக எவ்விதமாக தியாகமானார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இதோ உமது முகத்தை கட்டிக்கொண்டு எங்களை ரட்சிப்பதற்காக நீர் அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, எல்லா மகிமையும் விட்டு இறங்கினீர் என்பதை அறிக்கையிடுகிறோம், ஒப்புக்கொள்கிறோம், முழங்காலில் நின்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் துடிக்கிறது. நன்றியாலே உம்மை துதிக்கிறோம். இந்த விலையேறப்பெற்ற ஈவின் கீழே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் இனிய திருமறை நேர நேயர்களே, இந்த அருமையான வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தினுடைய ஒவ்வொரு வசனங்களை தனித்தனியாக மிக விவரமாக படித்து கொண்டு வருகிறோம். வேதாகம கல்லூரியில் சென்று ஆழமாக கற்றுக்கொள்வது போல இந்த திருமறை நேர நிகழ்ச்சி உங்கள் வீட்டின் வரவேற்பறையிலேயே தேவ செய்திகளை கொண்டு வந்து நிரப்புகிறது. நேர்களே, இந்த நாளிலே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கல்வாரி பாடுகள், சிலுவையின் மேல் இயேசு பட்ட துன்பங்களும் துயரங்களும் ஏறக்குறைய இயேசுவுக்கு முன் 750 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனங்களால் படம் பிடித்து காட்டுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஏசாயா சொந்தமாக இவைகளை எழுதவில்லை, தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதுகிறார். ஆகவேதான் 750 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு காட்சியை அவராலே தத்ரூபமாக படம் பிடித்து எழுதப்பட தேவன் உதவி செய்தார். ஆம் நேயர்களே, இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது அந்த கோர காட்சியை யாரும் பார்க்க முடியாமல் இருந்தது. அவருடைய தலையிலே முட்கீடம், அங்கேருந்து இரத்தம் வழிந்தது. முதுகெல்லாம் வாரினால் அடிப்பிக்கப்பட்டு இரத்தம் வழிந்தது. கைகளும் கால்களும் ஆணினால் கடாவப்பட்டு இரத்தம் வழிந்தது. போதாதென்று கடைசியில் ஒரு போர் வீரன் ஈட்டினாலே விழாவை குத்தினதினாலே அங்கே இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்து ஒரு ஊற்றை போல ஊற்றியது. அப்படியானால் அந்த காட்சியை யார் பார்க்க முடியும்? இலகிய மனதுள்ளவர்கள், இருதய நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், இளம் பிள்ளைகள் அந்த காட்சியை கண்கொண்டு பார்க்க முடியுமா? முடியாது. இதையெல்லாம் இயேசு ஏன் ஏற்றுக்கொண்டார்? இந்த கோர பாடுகள் அவர் மேல் ஏன் சுமத்தப்பட்டது? நேர்களே, உங்களுக்காக, எனக்காக நம்முடைய பாவங்களை இயேசு சுமந்து தீர்த்தார். ஆனால் ஜனங்களுடைய பார்வை எப்படி இருந்தது? அவரை பார்த்து தலைகளை திருப்பிக் கொண்டார்கள். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான்: நம்முடைய முகத்தை ஏன் மறைத்து கொண்டோம்? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். நம்முடைய முகத்தை ஏன் மறைத்து கொண்டோம்? கொஞ்சம் பதில் எழுதுவது சிரமம்தான். கேள்வியை மறுபடியும் படிங்க, எழுதிய குறிப்புகளை படிங்க, குறிப்பாக பைபிளை படிங்க, சரியான பதிலை உடனடியாக எழுதுங்கள். சிறந்த பரிசு காத்து கொண்டிருக்கிறது. நேர்களே, இந்த நிகழ்ச்சி கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. அதாவது மனித உபதேசங்களை, பாரம்பரியங்களை உபதேசங்களாக போதிக்கிற மனிதர்களை சபையின் பக்கமாய் திருப்பக்கூடிய, புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு அழைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஒருவேளை நீங்கள் மனிதர்களுக்கு பின்னாலே, மனித போதனைகளுக்கு பின்னாலே போகிறவர்களாயிருந்தால் தயவு செய்து நின்று நீங்கள் போகிற வழி சரியானதானா என்பதை யோசித்து சரியான திசைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் யூடியூப்பில் அப்லோட் செய்யப்படுகிறது. பாருங்கள், பிறரும் பார்க்கும்படி. உலகத்தின் எந்த மூலையிலும் ஒரு தமிழ் கிறிஸ்தவர் இருந்தார், அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து மனம் மாறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட். என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது.
ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்க. ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.